அப்பா அம்மாக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. அப்பா அம்மாவுக்கு இதில் சம்மந்தமே கிடையாது. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. பெத்த பொண்ணாச்சே, அப்புறம் எப்படி அப்பா அம்மாவை காப்பாற்றிட்டாங்களா? போலீஸ் எல்லாம் சேர்ந்து யாரை காப்பாற்றணுமோ அவங்கள காப்பாற்றிடுவாங்க, இந்த கேஸையும் முடிச்சிடுவாங்க. பெத்த பொண்ணு சின்ன வயசுலேருந்து வளர்த்துருக்காங்க. கவின் இப்போ தானே வந்திருக்காரு, 8 வருஷம் தானே காதலிச்சிருக்காங்க. அப்போ அவங்க யாரை காப்பாற்றுவாங்க? சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். கவினோட காதலி உண்மையாவே இவரை காதலிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். மாதம் 1.5 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 12 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. 12 லட்ச ரூபாய்க்கு மேலேயே வாங்குறாரு. அப்படி நல்ல வேலை, நல்ல பையன், நல்ல வயசு எல்லாமே இருக்கு. அவங்க அப்பா வந்து விவசாயி, அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசு ஆசிரியர், அரசு பள்ளி ஆசிரியர். அவங்க தம்பியும் அண்ணனும் யாரோ இருக்காங்க போல இருக்கு கவினுக்கு. அவரும் ஐடியில் வேலை பார்க்குறாரு, டிசிஎஸ்ல. நல்ல ஒரு சூப்பரான ஃபேமிலி, பெரிய குடும்பம், நல்ல பையன், குறை சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? வெட்டிட்டாங்களா, ஆணவ கொலை பண்ணிட்டாங்களா, இதை எப்படி சமாளிக்கிறது? சமாளிக்கிறதுக்கு அவங்க எடுத்துக்கின ஆயுதம் தான் இந்த துண்டி சீட்டுல ஒரு நியூஸ்ல வர மாதிரி ஒரு ஃபேக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கிளப்பினாங்க. அதுக்கு எதுக்கு கிளப்பினாங்க அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. பெண் டாக்டரிடம் ரகசிய விசாரணை. கவின் செல்வகணேஷ் கொலை வழக்கு தொடர்பாக சுர்ஜித் குடும்பத்தினரிடம் திடீர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதில் பெண் டாக்டரிடம் மகளிர் போலீசார் நேற்று ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தினர். அதில் அவர் தான் கவின் செல்வகணேஷை காதலிக்கவில்லை என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்த நியூஸை பார்த்துட்டு எல்லாரும் எப்படி பேசணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, இப்போ கவின் வந்து ஒன் சைடா லவ் பண்ணாங்க போல இருக்கு, அந்த பொண்ணு வந்து காதலிக்கவே இல்லை, அவரு தான் டார்ச்சர் பண்ணியிருந்தாரு போல இருக்கு ஒன் சைடா, அதனால தான் வெட்டிட்டாங்க அப்படின்னு எல்லா இடத்தையும் பரப்பணும். அதனால தான் இந்த நியூஸ் வெளியிடப்பட்டுச்சு. ஃபேக்கா இது மாதிரி பண்ணி மக்களை எல்லாரையும் ஏமாற்றி திசை திருப்பி இவர் ஒன் சைடாக லவ் பண்ண மாதிரியும், அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ண மாதிரியும், அந்த பொண்ணு இவரை லவ்வே பண்ணாத மாதிரியும் அப்படியே வந்து இந்த கேஸை முடிக்க பார்த்தாங்க. ஆனால் இது எப்படி இந்த உண்மை எல்லாருக்கும் வெளியே வந்துச்சு தெரியுமா? இப்போ கூட நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கவின் இறந்து ஒரு நாள் ஆயிருக்கும், 2வது நாள் ஆயிருக்கும். அந்த 2வது நாளுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து அப்படியே வீடியோ போட்டு அதில் எங்கள் அப்பா அம்மாக்கும் அதிலும் வந்தாங்களே, கவினை பற்றி எதனா ஒரு வார்த்தை பேசினாங்களா? நாங்கள் எப்படி உண்மையாக இருந்தோம் தெரியும், அது எதுக்கு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். வந்தாங்க, அப்பா அம்மாவை காப்பாற்றணும், அப்பா அம்மா அரெஸ்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்களா? அப்பாவை அரெஸ்ட் பண்ணாங்களா? அவங்கள காப்பாற்றணும். அதுக்காக அப்பா அம்மாவுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே போடா போட்டிருப்பாங்க. நான் டீட்டெயிலாக வரேன், ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ஆணவ கொலை பண்ணுறான்னா அவங்க வளர்ப்பு எப்படி இருந்திருக்கணும்? அவங்க அப்பா அம்மா, தம்பி இது மாதிரி எல்லாம் கிடையாது, எல்லாரும் சமந்தான்ப்பா, அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்து வளர்க்குறது யாரு? அவங்க அப்பா அம்மா தானே. அப்புறம் எப்படிங்க அவங்க காரணம் இல்லாமல் போவோம்? அதாவது தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னு சொல்கிறாங்கல்ல, சின்ன வயசுலேருந்து ஜாதி கிடையாது, எல்லாரும் சமந்தான், எல்லாரும் ஒன்று தான், அப்படி நீ பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் காவலர்கள் எஸ்ஐயா இருக்காங்க அப்படின்னு சொல்லி வளர்க்குற பையன் இது மாதிரி மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் நியூஸ்ல போடும் போதே இது மாதிரி நான் வெட்டிட்டேன், இது மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலதான் எங்க அப்பா அம்மா சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் வந்து ஸ்டார்டிங்ல. அப்ப இதுக்கும் அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா முரண்பாடா கிடையாதா? இது பச்சையாவே தெரியுதுங்க. ஓகேவா? பிளாக்மெயில் பண்ணி சொல்ல வச்சதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த பொண்ணு மேல இதுல என்ன தப்பு இருக்கு? இவங்க பிளாக்மெயில் தான் பண்ணி சொல்ல வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியுது இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா வரேன். இவங்க மேல தப்பு இருக்குன்னு நான் எப்படி ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க கவின் இறந்த உடனே எதனா ஒன்று சொல்லியிருந்தா பரவாயில்ல, அப்பெல்லாம் வாயவே திறக்காது. இவங்க நீங்க பாத்தீங்கல்ல அந்த துண்டு பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து கவினை காதலிக்கவில்லை திட்டவட்டம் அப்படின்னு இவங்க சொன்னதா ஒரு நியூஸ் வந்துச்சுல்ல, அப்பெல்லாம் வாயை மூடிக்கிட்டு எதுவுமே பேசாம இருந்த இவங்க அதுக்கப்புறம் இவங்க ஜோடியா இருந்த போட்டோ, ஒன்னா இருந்த போட்டோ, 2 பேரும் கேக் ஊட்டிக்கிற போட்டோ, கையில மோதிரம் போடுற போட்டோ, இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம், இதெல்லாம் வைரல் ஆனதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் வந்து எங்க அப்பா அம்மாவுக்கும் இதுக்கு சம்பந்தம் கிடையாது, நீங்க என்னை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கீங்க, அப்படி பேசாதீங்க, பேசின வரைக்கும் போதும், நான் கவினும் நானும் எவ்வளவு உண்மையா இருந்தோம் தெரியுமா, இதெல்லாம் சொல்றீங்கல்ல, அந்த நியூஸ் வைரல் ஆகிறதுக்கு முன்னால சொல்ல வேண்டியது தானே? இல்ல கவின் இறந்தாரு பாத்தீங்களா அப்பவே சொல்ல வேண்டியது தானே? கவின் இறந்தாரு பாத்தீங்களா அதுக்கு மறுநாள் சொல்ல வேண்டியது தானே? ஏன் அந்த பர்டிகுலர் நியூஸ் மட்டும் வைரல் ஆனதுக்கு அப்புறம் நீங்க சொல்றீங்க? ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆதாரத்தோட மாட்டினாங்க, புரியுதுங்களா? ஒன்றும் கிடையாது. இவங்க
மேல தப்பு இல்லைன்னு சொல்றவங்களுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டுக்கிறேன், புரியுதுங்களா? அது வைரல் ஆச்சு. அது எப்படி போய் பதிவாக இருக்கும்னா, இங்க பாரு இவன் ஒன் சைடா லவ் பண்ணா, அந்த பொண்ணே இவனை காதலிக்கலன்னு சொல்லிடுச்சு, அப்புறம் ஏன் இவன் வந்து பாத்தீங்கன்னா இப்படி டார்ச்சர் பண்ணா, இந்த பொண்ணை வந்து காதலிக்கிறேன்னு தொந்தரவு பண்ணா, அதனாலதான் நாங்க வெட்டினோம், அதனாலதான் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மனசுக்குள்ளேயும் இது பண்ண பார்த்தாங்க. அது நடக்கல, ஓகேங்களா? இந்த போட்டோ மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவங்க 2 பேரும் ஒன்னா செல்ஃபி எடுத்த போட்டோ, மோதிரம் கையில போட்ட போட்டோ, கேக் வெட்டின போட்டோ, இதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த துண்டு சீட்டில் வச்சு பாத்தீங்களா, அது உண்மை தானே? அது உண்மையா தானே ஆயிருக்கும் இந்த போட்டோல. இல்லைன்னா நீங்க எதை வச்சு நம்புவீங்க? எப்படி நீங்க ப்ரூவ் பண்ணியிருப்பீங்க இவங்க 2 பேருமே காதலிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதை வச்சு ப்ரூவ் பண்ணியிருப்பீங்க? அந்த துண்டி சீட்டுல இவங்க காதலிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னது தானே எல்லாரும் பேசியிருப்பீங்க. எல்லா ஆதாரத்தோட மாட்டினதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் ஜோடியா இருக்கிற போட்டோ போட்டதுக்கு அப்புறம் நம்ம பேரு கெடுது கண்டுபிடிச்சிட்டாங்க, இப்ப வேற எதனா ஒரு வழியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏமாத்தணும் இது பண்ணும் அப்படின்றதுக்காக வந்து நானும் கவினும் நல்லா தான் காதலிச்சோம், எங்க அப்பா அம்மாவுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு பச்சையா போய் சொல்றது. இதுல நீங்க முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்தாங்க சரி ஓகே இது மாதிரி ஃபேக் நியூஸை பரப்பிட்டாங்கன்னே வச்சுக்கிங்க, இவங்களுக்கு அதுதான் குத்துதுன்னே வச்சுக்கோங்க. அப்போ அதை பற்றி மட்டும்தானே பேசிட்டு போனோம். இது மாதிரி பேசாதீங்க, நானும் கவினும் எவ்வளோ சின்சியராக லவ் பண்ணேன்னு தெரியுமா உங்களுக்கு, தேவையில்லாதெல்லாம் பேசி என்னை கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 வார்த்தை கவினை பற்றி பேசிட்டு போயிருக்கணும்ல. அதுதானே உங்கள் நோக்கம், அதுதானே உங்கள் மனசை பாதிக்குது. அதே மாதிரி அப்படியே எக்ஸ்ட்ரா பிட்டை போட்டு காப்பாற்ற வேண்டியது அவங்க அப்பா அம்மாவை. இது மாதிரி எங்கள் அப்பா அம்மாவுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு ஏன் சொல்லணும்? கவின் விஷயத்துக்கு தானே நீங்கள் பேச வந்தீங்க, அப்புறம் இந்த விஷயத்த ஏன் சொல்கிறீங்க? ஏன்னா இவங்க பேச வந்ததுக்கான முக்கிய காரணமே இதுதான். ஏன்னா இவங்க அப்பா அம்மாவை கைது பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க, இவங்க அப்பாவை கைது பண்ணாங்க, அதுக்கேற்ற மாதிரியே பாயிண்டாக பேசணுன்றதுக்காகவே இதை பற்றி பேசணுன்ற நோக்கத்துக்காகவே வந்து இவங்க பேசியிருக்காங்க. ஏன் ராகுல் டிக்கி இறந்தப்போ அவங்க மனைவி கிட்ட எத்தனை நியூஸ் சேனல் போயிட்டு பேட்டி எடுத்தீங்க? ஏன் இவங்க கிட்ட ஒருத்தர் கூட போயிட்டு பேட்டி எடுக்கல? இவங்களை மிரட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்களை வீட்டில் லாக் பண்ணி வச்சுக்கினே பூட்டி வச்சுக்கினே நீ இதை தான் பேசணும் இதை தான் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னே வச்சுக்கோங்க. ஏன் இவங்களால மீடியாவில் வந்து பேச முடியாதா? அப்படி இல்லைன்னா மீடியாலாம் போயிட்டு இவங்க வீட்டு அந்த பொண்ணு எங்கே இருக்குது அப்படின்னு தேடி இவங்க கிட்ட மைக்கை நீட்டி எத்தனை பேர்கிட்ட மைக்கை நீட்டி என்னென்ன கேள்வி கேட்குறீங்க? இவங்க கிட்ட கேட்டு மைக்கில் சொன்னால் இவங்க பொது பப்ளிக்கில் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்களா? ஏன் அதை இவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க? மீடியாவும் இவங்க வீட்டுக்கு போகாது, இவங்களும் மீடியா பக்கம் வரமாட்டாங்க. அப்போ இவங்க லவ் பண்ணதுக்கான அர்த்தம் என்னது? அப்பாவியான இப்போ உயிர் தானே போச்சு. அப்படி இல்லைன்னா நீங்கள் லவ்வே பண்ணியிருக்க தேவையில்லையே, அவனுக்கு பொண்ணு கிடைக்காதுன்னு நினைக்கிறீங்களா? டிசிஎஸ்ல 1.5 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறாப்புல, அவர் குடும்பம் நல்ல குடும்பம், அவங்க அம்மா ஒரு கவர்மெண்ட் டீச்சரு, பெரிய ஃபேமிலி, நிறைய நிலம் இருக்கு, சொத்து இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்புறம் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பொண்ணு தான் நான் கட்டினா, ஒரே பொண்ணு தான் லவ் பண்ணுவேன், வேற பொண்ணே அவங்களுக்கு கிடைக்காதா? இப்போ வந்து காதலிச்சுட்டு ஏமாத்திட்டு போறான் பாரு, ஒன்று இல்லைனா இன்னொன்று, இன்னொன்று இல்லைனா இன்னொன்று அப்படின்னு போறான் பார்த்தியா? அவெல்லாம் போயிச்சுக்கிறான், அவன்லாம் சந்தோஷமா தான் இருக்கான். நான் காதலிச்சாலும் சரி, எனக்கு எதிர்ப்பு வந்தாலும் சரி, என்னை கொன்னாலும் சரி, ஒருத்தையை லவ் பண்ண நான் ஒருத்தையை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போராடி கடைசி வரைக்கும் நிற்கிறான் பாரு, அவன் தான் சாவாரான். சும்மா அலைஞ்சிக்கின்னு பொண்ணுக்கு அலைஞ்சிக்கின்னு இது பண்ணி ஏமாத்தின்னு சுற்றினாங்கிறான் பாரு, அவெல்லாம் தப்பிச்சு போயின்னு தாங்கிறான். இது மாதிரி பையன் கிடைக்கிறதுக்கு உண்மையாகவே உங்கள் குடும்பத்தில் கொடுத்து தான் வச்சுருக்கணும். ஆனால் இப்படி ஒரு ஜாதி வெறியால் சின்ன வயசுலேருந்து வளர்க்கப்பட்டு சொல்லி வளர்த்து இவங்க கூட சேராத, அவங்க கூட சேராத, இவங்ககிட்ட இப்படி பேசு, அவங்ககிட்ட அப்படி பேசு அப்படின்னு சொல்லி வளர்த்தி அவன் மண்டையை கழுவி அவன் பண்ணுறது தான் நியாயம் அப்படின்னு அவனையே நம்ப வச்சு அவங்க அப்பா அம்மா வளர்க்குறதால தானே அப்படி இருக்கான். அவங்க அப்பா 2 பேர், அவங்க அம்மா வந்து எஸ்ஐ, அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ. அவங்க 2 பேரும் சொல்கிறத பையன் கேட்கணுமா, இல்லை பையன் சொல்கிறத அவங்க 2 பேரும் கேட்கணுமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்போ உங்கள் அப்பா அம்மா பிரச்சனையே கிடையாது, இந்த காதலுக்கு பிரச்சனையே கிடையாதுன்னா யாரு தாங்க தடையா வந்தது? அவர் ஒத்தாளா, அவர் உங்கள் தம்பி மட்டும்தான். அது இல்லாமல் எந்த வீட்லையுமே நீ எடுத்துக்கோங்க, ஒரு அக்கா இருக்காங்க தம்பி இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அக்கா பேச்சு தான் தம்பி கேட்பாங்க எல்லார் வீட்டையுமே. நீங்கள் யோசிச்சு பார்த்து உங்கள் வீட்டையும் அக்கா தம்பி அது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அக்கா தான் முதல்ல பிறந்திருப்பாங்க, அக்கா தான் வந்து நம்ம தம்பிக்கு வந்து புத்திமதி சொல்லுவோம், 4 விஷயத்தை எடுத்து சொல்லுவோம், இது நல்லது கெட்டதுன்னு சொல்லுவோம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த இடத்த அப்பா அம்மாவும் சரியா இருக்காங்களாம், அவங்க குடும்பத்தில் அவங்க அக்காவும் சரியா இருக்கிறாங்களாம், ஆனால் தம்பி மட்டும் ஜாதி வெறி பிடிச்சி போய் இருக்காங்களாம். இது எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? அவங்க அப்பா அம்மா சரி கிடையாது, ஏன்னா வெட்டிட்டு போயிட்டு இதுக்கு அப்புறம் தான் எங்கள் அப்பா அம்மா நிம்மதியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதா ஒரு நியூஸ் வந்துச்சு பாருங்க நியூஸ் சேனல்ல. அது அப்போ பொய்யா? அப்போ அவன் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா பொய்யா. அவன் ஒரு பக்கம் ஒன்று பேசுவானா, இப்போதான் எங்கள் அப்பா அம்மா நிம்மதியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வெட்டினவன் சொல்லுவானா, இவங்க வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாதுன்னு இவங்க சொல்லுவாங்களாம்.
எப்படா இது நீங்கள் எப்படி எடுத்துவீங்க, எப்படிப்பட்ட நாடகம் பார்த்தீங்களா, எப்படிப்பட்ட ஏமாத்து வேலை அப்படின்னு பார்த்தீங்களா. இப்போ இதில் இன்னொரு வேற சொல்லுவாங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பற்றி ஒருத்தவங்க மட்டும் தான் கரெக்டாக பேசியிருந்தாங்க, அந்த லவுட் ஸ்பீக்கர் அப்படின்றவங்க தான் கரெக்டாக பேசியிருந்தாங்க அப்படின்னாங்க. இவங்களுடைய காதலன் 8 வருஷம் காதலிச்ச காதலன் இறந்து போயிருக்காரு. இவர் இன்ஸ்டாகிராமில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ தள்ளி தள்ளி பார்த்துனுக்குறாங்களா, யார் யார் என்னை பற்றி பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி பார்த்துட்டு லவுட் ஸ்பீக்கர் வந்து இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேசியிருக்காங்களாம். அவங்கள சொன்ன மைய கருத்து என்ன, நிறைய மிஸ்டேக்காக அவங்களும் பேசியிருப்பாங்க, அதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். மைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக சொல்லி முடிக்கும் போது யாரோ பிளாக்மெயில் பண்ணுறாங்க, யாரோ டார்ச்சர் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க, இவங்கள வந்து பேச வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த பிரச்சனை மாட்டின்னு இருக்காங்கன்னு தெரியாமல் நீங்கள் அந்த பொண்ணு மேலே பழிய போடுறீங்க அப்படின்னு அவங்க பேசியிருப்பாங்க. அதுதான் மைய கருத்து. அப்படி பார்த்தா கூட இவங்கள பேச வச்சவங்க அவங்க சொல்லி கொடுத்ததை மட்டும் தானே இவங்க பேசணும். அந்த லவுட் ஸ்பீக்கரை பற்றி இவங்க ஏன் பேசுகிறாங்க, அதையும் அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்களா? ஏன்னா அந்த வீடியோவில் இது மாதிரி நீங்கள் யாரோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மிரட்டி பேச வைக்கிறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டின்னு இருக்கீங்க அப்படின்னு தான் அந்த வீடியோ சொல்லுது, ஓகேங்களா, எண்டிங்ல. அப்போ இவங்களை மிரட்டி சொல்ல வைக்கிறவங்க அதையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே அவங்க தலையில அவங்க மண்ணை வாரி போட்டுக்கணும். என்ன மிரட்டுறவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் தானே இவங்க சொல்லியிருக்கணும். அப்படின்னு பார்த்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கனெக்ட் ஆகல. ஒரு பாசம் இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய காதலன் இறந்துருக்காரு, அந்த நியூஸை கேட்டவொடனே ஒரு நாள் ஃபுல்லாவே ஆயிடுச்சு, இவங்களை பத்தி எந்த நியூஸுமே கிடையாது, இவங்க எங்க இருக்காங்கன்னு கூட தெரியாதுங்க. திடீர்னு வந்தாங்க, அந்த நேத்து முளைச்ச மழையில பெஞ்ச காலா மாதிரி வந்து எங்க அப்பா அம்மாவுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது அப்படின்னு காப்பாத்தி விட்டுட்டு அவர் இறந்திருக்காரு பாத்தீங்களா. ஃபீலிங்கா 4 வார்த்தை பேசவே கிடையாது, அவங்கள காப்பாத்தி விட்டுட்டு எங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இவங்களை நம்பணுன்றதுக்காக எங்க 2 பேரும் நாங்கெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணோம், இப்படியெல்லாம் காதலிச்சோம், யாரும் தப்பா பேசாதீங்க, அவ்வளவுதான். அதே முடிச்சுட்டு போயினே இருக்கிறது. உயிர் அவனுக்கு தானே போச்சு. உங்கள மாதிரி உங்க ஜாதியிலே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. கரெக்டா போயும் கரெக்டா வந்து உங்க குடும்பத்துல ஜாதி வெறி பிடிச்ச குடும்பத்துல கச்சிதமா மாட்டியிருக்காரு. அவருடைய வசதிக்கும் அவருடைய இதுவுக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்க ஜாதியிலே பொண்ணு கொடுக்குறவங்க இருக்காங்க, சரிங்களா. உங்க வீட்டில் வெறி பிடிச்சி போயிருக்காங்க, அதுக்கு காரணம் அவங்களுடைய பேரண்ட்ஸு. அதனால விசாரிச்சு கரெக்டான தீர்ப்பை சொல்லணும். அதே மாதிரி போலீஸ்காரங்களும் சரி, இந்த ஜாதி வெறி பிடிச்ச போலீஸ்காரனும் நிறைய பேர் இருக்கானுங்க, நீதிபதி நிறைய பேர் இருக்கானுங்க. கண்ணில் பார்ப்பானுங்க என்ன குடும்பம் நடக்குது, என்ன அநியாயம் தெரியுதுன்னு கண்ணிலே பார்த்தா கூட ஆதாரம் எங்க, வீடியோ எங்க, பேசின வீடியோ எங்க, ஆதாரம் கிடையாது, இந்த கேஸை முடி அப்படின்னு முடிச்சுட்டு போவாங்க. அந்த அளவுக்கு ஜாதி வெறி அதிகாரிகளும் ஜாதி வெறி போலீஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைஞ்சு கிடக்கும் அந்த ஊரில். ரைட்டு, இதுக்கு மேலே பேசுறது எதுவும் கிடையாது. இப்போதான் இவங்களை பிளாக்மெயில் பண்ணிட்டாங்க, இன்னும் 2 மாதம் கழிச்சாச்சு இவங்க உண்மையை சொல்லுவாங்களா? அப்போ யாருக்கு தோல்வி? இப்போதான் 4-5 பேர் இருக்காங்க சுற்றி இவங்களை மிரட்டுறாங்கன்னு வச்சுங்களேன். நீதிமன்றத்தில் போயிட்டு அப்பயாவது எங்கள் அப்பா அம்மாவும் இதுக்கு காரணம், அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்துக்கு எதிர்ப்பு தான் தெரிவித்தாங்க வேற ஜாதின்னு சொல்லிட்டு, அங்கே போயிட்டு இப்படி உண்மையை சொல்லுவாங்களா? இல்லை எங்கள் அப்பா அம்மா இது காரணம் கிடையாது, எப்பமா கல்யாணம், அந்த பையன் எவ்வளோ சூப்பராக இருக்கான், நல்ல சேலரி வாங்குறான், நல்ல குடும்பம், சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்க, அதுக்கு தான் காத்துன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுவாங்களா? அப்பயாச்சும் உண்மையை பேசுவாங்களா, பொய் பேசுவாங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்க. இளவரசன் தெரியுமா, அவரும் இதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் நான் உண்மையாக இருப்பேன்னு இருந்து தண்டவாளத்தில் தான் இருந்தார். அந்த காதலிச்ச பொண்ணு இவர் யாருன்னே தெரியாதுன்னு போயிடுச்சு. அப்போ அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அப்போ மிரட்டி சொன்னாலும் சரி, மிரட்டாமல் சொன்னாலும் சரி, சொன்னது தான். அந்த பொண்ணு ஏமாத்துறது தான், கடைசி வரைக்கும் உண்மையானது உண்மையாக இல்லாதது தான். அது காதல் பண்ணாமல் இருந்துட்டு போயிடலாமே, உன் குடும்பம் எப்படின்னு இருக்குன்னு உனக்கு தெரியாதா? அப்போ யாருக்கு இது பாதிப்பு? காதல் பண்ணும்போது நல்லா நீ தான் என் உயிர் அது இதுன்னு சொல்லிட்டு இது பண்ண வேண்டியது. வாட்ஸ்அப் சாட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க போட்டிருக்காங்க, குழந்தை பிறந்தா அது உன் மூலியமாக தான் இருக்கணும், நான் யாரை வேணா கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் யாருக்கு உண்மையாக இருக்கணும்? பாப்போம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க அப்பா அம்மாவை காப்பாற்றிட்டாங்க, கோர்ட்டில் போயிட்டு யாரை காப்பாற்றுவாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கு தான் சொன்னேன், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா காதலிச்சிருக்காங்க, ஆனால் அது உண்மையாக மனசார அவர் அளவுக்கு கிடையாது. அதுதான் இங்கே நான் சொல்ல வர்றது. அவ்வளோதான். இதுக்கு என்ன தீர்ப்பு, என்ன பண்ண போகிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு நாளைக்கு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு இது மாதிரி கண்ணுக்கு தெரியாமல் இன்னும் எவ்வளோ நடந்துங்கன்னு தான் இருக்குது. மனுஷனா பாருங்க, இவன் இந்த ஜாதி, அவன் அந்த ஜாதி, இவன் இப்படி பேசுகிறான்னா அவன் இந்த ஜாதியாக தான் இருப்பான் இப்படின்னு சொல்லிட்டு உன் மனசுக்குள்ளே கேவலமான அழுக்க வச்சு நீ யோசிக்கிற நீ, இந்த ஜாதிக்காரன் போடுற சட்டையை நான் போட மாட்டேன், இந்த ஜாதிக்காரன் கைப்பட்டு வர அரிசியை சாப்பிட மாட்டேன், இந்த ஜாதிக்காரன் கைப்பட்டு வர காசை நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னால் சொல்ல முடியுமா? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். உனக்கு மானம் சூடு சொரணை இல்லை, உன் ஜாதி வெறி மேலே நீ வெறி கொண்டு பற்றா இருக்க. என் ஜாதிக்கு தவிர நான் வேறு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டேன் அப்படி இருக்கிறவன் இதையெல்லாம்
அதெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியது தானே. ஏன்னா நீ செத்துருவ, அதை நீ ஃபாலோ பண்ணால் செத்துருவ. ஏன்னா அந்த அரிசின்றது எல்லார் கைப்பட்டு தான் வருது. ஒரு விஷயமும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நீ யூஸ் பண்ணுற ஃபோன்லேருந்து, நீ சாப்பிட்ற தட்டுலேருந்து, நீ போடுற உடையிலேருந்து எல்லாமே இன்னொரு ஜாதிக்காரன் கைப்பட்டு தான் வருது. அதை நீ ஃபாலோ பண்ணால் உன்னால் உயிரோடு இருக்க முடியுமா? தூங்கிக்கிட்டு இருக்கிறவனை ஏப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை உன்னால் ஏற்ப முடியுமா? அதே மாதிரி தான் தப்புன்னு தெரியாதவனை திருத்திடலாம். இது தப்பு தான், நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறவனை உன்னால் எத்தனை பேர் வந்தாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, அவன் மைண்டை மாற்ற முடியாது. கடைசியாக அந்த அக்காவுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். அவர் உங்களுக்காக தான் உயிரை விட்டுருக்காரு. அவர் நினச்சிருந்தா உங்களை விட்டுட்டு இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணி போயிருக்கலாம். அவர் வாங்குற சம்பளத்துக்கும் அவங்க குடும்ப வசதிக்கும் உங்களை மாதிரி 1000 பேர் பொண்ணு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வேணான்னு ஒதுக்கிட்டு நான் இவங்கள தான் காதலிச்சேன், என்ன எதிர்ப்பு வந்தாலும் இவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மூஞ்சிக்கோசரம் தான் அவர் வெட்டி வாங்கி செத்து இருக்காரு. அதை மனசில் வச்சுக்கின்னு பேச வேண்டிய இடத்த பேசுங்க. அப்பாவுக்காகவும் அம்மாவுக்காகவும் குடும்பத்துக்காகவும் அவன் இதை சொல்கிறான், இவன் இதை சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசுகிற மாதிரி அப்பா அம்மாவுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வேற எதனா சொல்லி ஒரு பச்சை துரோகத்தை, ஒரு எச்ச துரோகத்தை செஞ்சுட்டு உங்கள் புத்தியை காட்டிடாதீங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். இப்போ மாதிரி அப்போ பண்ணிடாதீங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.